வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் பார்க்கலாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்கு கிடைச்ச மிக மிக முக்கியமான தகவல்களை இது ரொம்ப முக்கியம். ஸோ டிஎன் டெட்டு, இந்த ஸ்பெஷல் டெட்டுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. இந்த ஸ்பெஷல் டெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு குழப்பமாக இருக்குது. ஸ்பெஷல் டெட்டில் போனஸ் மதிப்பெண்கள் வழங்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத கேட்குறாங்க. மேலும் டெட்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய மாநில தலைவர் பார்த்திபன் வெளியிட்டுள்ள அந்த முக்கியமான செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்றது என்னன்னா, 2024 நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொடக்க கல்வி ஆசிரியர்களின் சார்பாக கடந்த ஆண்டுகளில் சொல்ல போனால் இந்த புதிய ஆட்சி மலர்ந்தவுடன் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து வைத்த கோரிக்கைகள் பல்வேறு இருந்த போதிலும் நமது பிரதான கோரிக்கையான நியமன தேர்வு இன்றி 2024 நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணி நியமனம் வழங்க வேண்டும், புதிய அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களையும் கோரிக்கைகள் வைத்தது உண்டு. அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக மட்டுமே நாம் ஒரு கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டோம். இறங்கி போராடியது தெரியப்படுத்துவதற்காகவே. ஸோ அரசை எந்தவித வகையிலும் காயப்படுத்த வேண்டாம் என்ற நோக்கிலும் இல்லை என்ற போதிலும் இது தேவையில்லை, அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சிகளில் தற்போது உள்ள தமிழக அரசிற்கும் நாம் கோரிக்கைகளை வைக்கும் பொழுது வெறுமனே ஓகேங்களா. ஸோ அந்த கோரிக்கைகள் எல்லாமே வெறுமனே நம்முடைய கோரிக்கைகள் எல்லாமே ஏற்க முடியாது அப்படின்ற எல்லாமே சொன்னாங்க. ஒவ்வொரு தொடக்க பள்ளியிலும் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் வீதம் 5 நிரந்தர ஆசிரியர்களை உறுதிப்படுத்தணும். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு கலாச்சாரம், ஒன்றுபாடு, பண்பாடு, ஒழுக்கம் ஆகியவற்றை வலுப்பெற செய்ய ஒவ்வொரு தொடக்க பள்ளிக்கும் ஒரு உளவியல் ஆசிரியர் நியமிக்க வேண்டும். ஒவ்வொரு தொடக்க பள்ளிக்கும் கணினி, அபாக்கஸ் கல்வி முறையை வலுப்படுத்த வேண்டும். தொடக்க பள்ளிகளில் கழிவறை, விளையாட்டு திடல், சுற்றுச்சுவர் ஆகியவற்றை உறுதிப்படுத்த வேண்டும். 3ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திறனறி தேர்வுகள் கட்டாயம் நடத்த வேண்டும். கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கான தேவையை உணர்ந்து தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிக்கும் உள்ள வேறுபாடுகளை களைய வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்திற்காக மாணவர்களின் சேர்க்கையை அதிகப்படுத்துவதற்காகவும் பெற்றோர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக இதில் உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நம்மோடு கோரிக்கைகளை சேர்த்து கிராமப்புற மாணவர்களுக்கான தேவையும் அரசு பள்ளிக்கு தேவையான கோரிக்கையும் இடம்பெற செய்திருந்தோம். ஸோ அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள அனைத்து குழந்தைகளும் அரசு பள்ளியிலே சேர்க்க புதிய அரசாணை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகளை எல்லாமே வச்சுருந்தாங்க. அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் மாணவர்கள் சேர்க்கையை உட்படுத்த சிசிடிவி வசதி, ஆர்ஓ குடிநீர், இலவச பேருந்து திட்டம், சுற்றுச்சுவர் வசதி, நூலக வசதி, டிஜிட்டல் வகுப்பறை, கழிப்பிட வசதி எல்லாமே உறுதிப்படுத்தணும். இருமொழி கொள்கையை ஏற்று தமிழக அரசு குறைந்தபட்சமாக இருமொழி ஆசிரியர்களை உறுதிப்படுத்தணும் அப்படின்றது எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கைகளை அரசு எந்த அளவுக்கு கேட்குறாங்க, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முக்கியமாக ஆலோசனைகளை ஈடுபட்டிருக்காரு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, டெட் தேர்வில் பாஸ், இந்த 2026 நடைபெற்ற சிறப்பு டெட் தேர்வுடைய பாஸ் மதிப்பெண்கள் 50ஆக குறைக்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் மதிப்பெண் விகிதத்தை குறைங்க, ஸோ மற்ற மாநிலங்களை போகிற இங்கேயும் மாற்றி அனுப்புங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. நிச்சயமாக கோரிக்கைகளுக்கான ஒரு அரசாணை தமிழக அரசு விரைவில் வெளியிட காத்துட்ருக்குங்க. ஸோ டெட் பாஸ்க்கு உண்டான நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கவும் கண்டிப்பாக ரெடியாக இருக்குது. ஸ்பெஷல் டெஸ்ட்டு மற்றும் காமன் டெட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.